என்ன லவ் படம்னு நினைச்சீங்களா? அதான் இல்லை, இனிமேதான் பையன் படமே எடுக்க போறான்னா பாருங்களேன். சீக்கிரம் சொன்னா இதுதானா? ஐயோ, யாரு? ஷியாமா. நானே தான், வேற யாரும் இல்ல. இந்த பாஸ் நினைச்சையா? வாணா. அதாவது கதை சொல்றேன்னு சொன்னல, ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அது என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. கதையை கேட்கக்கூடாதுன்னா வேற வந்து ஒளிஞ்சு பட்டு கேளுண்ணா, கதையை கேளுண்ணா. உண்மையாவே கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீ கேட்டுப்பாரு, அப்புறம் தெரியும். என்கிட்ட ஓப்பனிங்கே ஒரு தண்ணி போடுவான், அப்புறம் பேச ஊத்துனா. என் கதையில அந்த ஹீரோயின் அங்க இருந்து வரா. ஹீரோ என்ன பண்றான்னா, கேட்டு மேல கைய வச்சு அப்படியே பாக்குறான் பாருங்களேன். நிறுத்து. இந்த படம் விண்ணத்தண்டி படத்துல கௌதம் பண்ண எடுத்துட்டாரு. வேணா இந்த சீடியை போட்டு போய் பாரு. சீடி சரி விடுங்க. சரி, இன்னொரு ரவுண்டு போடு. சரிண்ணா, ஊத்துனா. இந்தா நீயே ஊத்து. போதுமா? உனக்கு போதும் சொன்னேன், எனக்கு ஊத்து. சரிண்ணா விடுண்ணா, அடுத்த கதை போலாண்ணா. இதே லவ் சப்ஜெக்ட் தான். சரியா? ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிக்கும். சரி. எப்படின்னா, ஹீரோயின் ட்ரெயின்ல வர, டெய்லி ட்ரெயின்லயே வந்துட்டு இருக்கான். இந்த ஹீரோ என்ன பண்றான், அவனும் ட்ரெயின்ல வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் போயிட்டான், ட்ரெயின் கிட்ட போயிட்டு சொல்லிட்டான். சரி, எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா, ஹலோ, என் பேர் கார்த்திக் அப்படின்னு சொல்றான். நிறுத்து. ஏன்னா இந்த படமும் அலைபாயன்ற படத்துல மணிரத்னம் எடுத்துட்டாரு. வேற கதையே கிடைக்கல உனக்கு. காலங்காத்தால இதுக்கு தான் நீ தொந்தரவு பண்ணியா நீ? சரிண்ணா, அடுத்து யோசிக்கிறேன். இதை அடிச்சிருவோண்ணா. இன்னொரு ரவுண்டு போயே தீரணும் போல இருக்கு. ஊத்துனா. கப்பு நடிக்கிற ரைட்டா? புது கதையா சொல்றேன். புதுசா இப்ப சொல்றேன் பாருங்க. சொல்லு. இப்போ ஒரு கதைனா சொல்லு. செமையான கதைனா, மபுள் இருக்கான்னு நினைக்காதுனா, சரியான கதைனா. சப்ஜெக்ட் சரியா தப்பான்னு நான் சொல்றேன். ஐயோ சரிண்ணா, கேளுண்ணா. என் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேனா லவ் சப்ஜெக்ட்ல ஹீரோ செத்துறான்னா. ஆமா, போன மாசம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஐயோ விடாச்சா? 3 படம் பார்க்கலையா? ஓ, யாரும் தனுஷா? எவனாலும் எடுத்துடுறானா, என்னன்னா பண்றது? ஐயோ பா, எடுத்து போட்ட முக்கையில் ஒன்றுமே புரிய மாட்டுதே. ஒன்றுமே புரிய மாட்டுதே. கன்ஃபியூஷனாக இருக்கே. என்ன பண்ணானோ மண்டே குழம்பு இருக்கு. ஐயோ கூப்பிட்டானோ. ஹலோ அண்ணா, வணக்கண்ணே. வணக்கம் 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 அண்ணா, சொல்லுங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். போட்டு கொடுத்தீங்களா? ஈவினிங் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்ம ஹீரோக்கு தெரியாம பொய் சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காரு மிஸ்டர் பலியாடே. தப்பிச்சேன்டா சாமி.
ஐயோ எங்கடா போன? யா வாணா வாணா வாணா. வந்துட்டேல ஆரம்பி. ஆரம்பிச்சிட்டா போச்சு. அதாவது இப்போ நான் வச்சுக்கிற கதை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா அப்படியே கேட்டிங்கன்னா லவ்லியே விழுந்துருவீங்க பாருங்களேன். ஆட்டாவரா நான் விழுந்துட போறேன். போனா உங்களுக்கு ஒரே தமாஸ்தா போங்க. கதையே சொல்றா கேளுங்க. சொல்லு. என் படம் பேரு என்ன தெரியுமா? லவ் ஓ லவ். என்ன? லவ் ஓ லவ். அதான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. சாம் சொல்லுண்ணா. இந்த படத்துக்கு நீதான் ஹீரோ. ஆமா சரியா? சரி. ஹீரோயின் இருந்தாதான் படம் எடுக்க முடியும். ஆமா சரியா? ஹீரோயினை கொண்டு வா, கதையை சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். இதுவும் கரெக்ட் தான். இருண்ணா இப்பவே தர்றேன். இப்போ நம்ம போய் நெட்ல தேடலாம். ஹலோ. என்னண்ணா? என்ன ட்ரீமா? லைட்டா அப்படிதான். இதான் ஹீரோயினா? யாருன்னே தெரியாதுண்ணா, சும்மா நெட்ல போட்டேன். அட்டு ஃபிகரா இருக்கு அப்படின்ற இந்த பொண்ணெல்லாம் போட்டு படம் எடுத்துன்னு வச்சுக்கோ, நானே வந்து உன் படத்தை பார்க்க மாட்டேன். ஐயோ என்னண்ணா பண்றது? முதல்ல மூடு, அப்புறம் போய் தேடு. அப்படின்ற லவ்வோ லவ், ஜவ்வோ ஜவ். பொண்ணை பிடிக்க கிளம்பிட்டான் மொக்க ஹீரோ. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க படத்துக்கு நீங்க ஹீரோயினா நடிக்க முடியுங்களா? Yeah, sure. யாருங்களா? யார் ஹீரோ? நான் தாங்க. நான் ஆர்யா சூர்யா அவங்க கூட தான் நடிப்பேன். ஓ பவர் ஸ்டார் சாம் ஆண்டர்சன் அவங்க கூட நடிக்க மாட்டீங்களா? What? ஐயோ சாரிங்க. நீங்க? நான் பிகாம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்தரா MBA பண்ணனும், அது கேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணனும், சைடுல CA கோர்ஸ். அப்போ நடிக்கல. Not interested. நீங்கம்மா? ஹீரோயினா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அலோ பண்ண மாட்டான். வாக்கிங் கூட இருக்கா? இனி எங்க போய் தேட போறனோ தெரியலையே. ரோட்லயும் ஒரு பொண்ணை காணோம், ஸ்ட்ரீட்லயும் ஒரு பொண்ணை காணோம், எங்கேயும் ஒரு பொண்ணை காணோம் 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 காணோம். பார்க்லயும் ஒரு பொண்ணை காணோம், மாலையும் ஒரு பொண்ணை காணோம், கேஃப்லயும் ஒரு பொண்ணை காணோம் 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 காணோம். என்னதான் நான் செய்வேன் தெரியல, எங்கதான் போய் தேடுவோம் புரியல. கேர்ள்ஸ் தான் வரவே மாட்டாளுங்க, ஏம்பட ஊத்திக்குமா பேபி கேர்ள்ஸ் கொஞ்சம் கருணை காமிங்க. ரீசன் தான் எங்களால முடியல, வந்துட்டேன் தான் நடிச்சு
தான் பொங்கல் ஏன் தான் கொள்றீங்க ரோட்லயும் ஒரு பொண்ணை காணோம் ஸ்ட்ரீட்லயும் ஒரு பொண்ணை காணோம் எங்கேயும் ஒரு பொண்ணை காணோம் 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 I wanna say no boys be careful I wanna say no girls are fakers I wanna say no இவளுகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம எந்த படமும் எடுக்க முடியாதா ரமா 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 கொஞ்ச நேரம் சிரிக்க கூட விட மாட்டாங்க போல் இருக்குது. என்னாச்சு? சொதப்பிடுச்சு. நினைச்ச ஒருவேளை சரக்கு போட்டா யோசனை வருமா? சரக்கு போட்டா யோசனை வராது, வாந்தி தான் வரும். சரிதான். ஃபைனலா ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரி, அதுல ஒரே ஒரு போர்ஷன் சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லி தொலை. ஓகே அண்ணா, என்னோட லவ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அந்த பையன்கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வீட்டில் ஒத்துக்கலை, வேற ஒரு கல்யாணம் வீட்டில் பண்ணிக்கோ சொல்கிறாங்க, ஸோ மறந்துடுன்னு அப்படியே சொல்கிறா. அந்த பையனும் யோசிக்கிறான், இல்லைடா கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என்னை விட பெட்டரா ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிடுறா. இதுதான் சிச்சுவேஷன், சரிங்களா? பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, பெட்டரா கண்டிப்பாக ஒரு பொண்ணு கிடைப்பா, அவ நல்லா பெட்டராகவே அழகாகவும் இருக்கலாம், பெட்டராகவே எல்லா வகையிலையும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், இதே மாதிரி ஒரு லவ்வோட ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி எனக்கு அமையுமான்னு தெரில. ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் எப்படி எடுத்து பார்க்க முடியும் தெரிலம்மா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அவ்வளோதான். ஷாம், எதுக்கு பண்ணி தேவையில்லாம அழுகுற? விடு, உனக்கு நல்ல பண்ண கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், சரியா? உன்னால இப்போ தேடி பிடிக்க முடியும், கண்டிப்பா உனக்கு அந்த திறமை இருக்கு. ஓப்பனா சொல்றேன், சரியா? உன்னால முடியும், தேவையில்லாம மனசை கஷ்டப்படுத்திக்கிறாரு. ஓகே, கண்டிப்பா இந்த படத்தை டெஃபினட்டா முடிக்கலாம். நம்ம இதில் ஜெயிச்சு காட்டுறோம். ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, மூவி பத்தி கேள்விப்பட்டேன். சொல்லு. ஹீரோயின் தேடிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க என்ன ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டாங்களே, இதுக்கெல்லாம் போய் அழுகுற? எவ்வளவோ பொண்ணை பார்த்த,
ஆனால் உன் கிளாஸ்மேட் அனுஷாவை மறந்துட்டு பார்த்தியா? உன்னை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். என் பேர் உன் படத்தில் ஹீரோயினாக போட்டு, படத்தில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் தான். இதுக்கு மேலேயும் நான் சொல்லாமல் இருக்க முடியல. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எதிரே பார்க்கலடி. ஷாம் பாப்பா பேசிட்டே போலாம். அண்ணன் பிஸியா இருக்கேன், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து மீட் பண்ணுங்க, சரியா? பலியாட வெட்டணும்னு வேண்டுதல் நிறைவேறிச்சு பத்தியா? நடத்துங்கடா. ஆமாம், காலேஜில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கியே, இந்த முள்ளமல்லி மாதிரி, இப்போ அதே தான் வச்சு சுற்றிட்டு இருக்கியா? பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அதெல்லாம் பழைய ஸ்டைலு. இப்போ என்ன கொஞ்சம் முடி இன்னும் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏய், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக பாரு, நாளைக்கு வரையில என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு.